நேயர்களே, இது தந்தையின் இன்று. வரவேற்பது கல்பனா. உத்தரப்பிரதேசத்தில் கடும் வெயிலுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் 6 பேர் பலி. சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் நாளை 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உள்ளிட்ட இடங்களில் வாக்குப்பதிவுக்கான பணிகள் இன்று மும்முரம். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இன்று ஆலோசனை. விவேகானந்தர் மண்டபத்தில் 2வது நாளாக இன்று தியானத்தை தொடர்ந்தார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரி முக்கடலில் சூரிய தரிசனம் செய்து வழிபாடு. கோடை வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என இன்று அறிவிப்பு. சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு இன்று சீல் வைத்தது உணவு பாதுகாப்புத்துறை. இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தாய்ப்பாலை விற்பனை செய்ய அனுமதி இல்லை என தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை. வட மாநிலங்களை கடுமையாக வாட்டி வதைக்கும் கோடை வெயில். வெப்ப அலையின் தாக்கத்தால் பீகாரில் மட்டும் 29 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் குடிநீருக்காக பொதுமக்கள் டேங்கர் லாரியின் பின்னால் ஓடும் அவலம். பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் 34 நாட்களுக்கு பின் பிரஜ்வல் ரேவண்ணா கைது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் 2 வழக்குகள் பதிவு. ஜூன் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று 2வது நாளாக தியானத்தை தொடர்ந்தார். அதே சமயம் விவேகானந்தர் மண்டபம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வழக்கம் போல் அனுமதி அளிக்கப்பட்டது. தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரசாத். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்ததை தொடர்ந்து 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து இன்று காலை கன்னியாகுமரி முக்கடலில் உதயமான சூரியனை பிரதமர் தரிசனம் செய்தார். சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து விவேகானந்தர் பாறை பகுதிக்குள் சென்ற அவர் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடத்தில் அமர்ந்து தனது 2வது நாள் தியானத்தை தொடங்கினார். விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்து வந்தாலும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று வழக்கம் போல் அனுமதி அளிக்கப்பட்டது. பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் படகில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் பிரதமரின் பாதுகாப்பு கருதி சின்னமுட்டம், ஆரோக்கியபுரம், வாவுத்துறை, கோவலம் உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் இருந்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் கன்னியாகுமரியின் வியாபாரத்தை பிரதமர் மோடி ஸ்தம்பிக்க வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். டூரிஸ்டுகள் வரக்கூடாது என்று ஒரு பெரிய தடை உத்தரவை போட்டு அந்த பகுதியினுடைய வியாபாரத்தலங்கள் சம்பித்து போகிற நிலையாக்கி அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். விவேகானந்தர் நினைவு பாறையில் தியானத்திற்காக சென்றிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நேற்று மாலையிலிருந்து நாளை மாலை வரை அங்கே இருக்கின்றார்கள். அங்கு தியானம் செய்த பின்பு நாளை மாலையில் அங்கிருந்து அருகில் இருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு சென்று சிலையை பார்வையிடுகிறார்கள். பின்னர் அங்கிருந்து பூம்புகார் படகு மூலம் கரையை அடைந்து கரையிலிருந்து ஹெலிபேடு சென்று ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானத்தில் டெல்லிக்கு செல்கிறார்கள். கல்பனா. நன்றி பிரசாத். தமிழகத்தில் மீண்டும் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் வட மாநிலங்களில் வெப்ப அலைக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ளது. செய்தியாளர்கள் சங்கரன், ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரளா உள்ளிட்ட நாட்டின் தென் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வட இந்தியா மாநிலங்களில் வெப்ப அலை உச்சம் தொட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 45 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை நிலவுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பீகார் மாநிலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபட்ட 8 அலுவலர்கள் உட்பட இதுவரை 29 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் இருந்த 6 ராணுவ வீரர்கள் கடும் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த நிலையில் மேலும் 2 வீரர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வட மாநிலங்களில் வெப்ப அலையால் பலியானவர்கள் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மறுபுறம் தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தால் பொதுமக்கள் குடிநீருக்கு திண்டாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் சதம் விளாசி வரும் சூழலில் சென்னை திருநின்றவூரில் வெப்பம் தாங்காமல் 12ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றப்பட்டுள்ளது. சங்கரன், தமிழக அரசு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ பள்ளிகளின் நிலைப்பாடு என்ன? இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் வட மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வெப்ப அலை என்பது சிபிஎஸ்இ உள்ளிட்ட மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? தமிழக அரசினுடைய உத்தரவு மற்ற வாரியத்தின் கீழ் படிக்கக்கூடிய பள்ளிகளையும் உள்ளடக்கி அறிவிப்பு வெளியிடாதது ஏன் என பல்வேறு கேள்விகளை கல்வியாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவானது பொருந்தும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. கல்பனா. நன்றி சங்கரன். கோவை அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானையை சுற்றி வந்து குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய் யானையின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்கள் ஹரிதாஸ், கார்த்திக் மற்றும் குமார் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை அடுத்த மருதமலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெண் யானை ஒன்று தனது குட்டி யானையுடன் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்துள்ளது. யானையை கண்டறிந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்களுடன் சென்று நேற்று சிகிச்சையை தொடங்கினர். அப்போது தாய் யானையை சுற்றி சுற்றி வந்து அதன் 4 மாத குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. யானைக்கு நேற்று முழுவதும் குளுக்கோஸ், நீர் சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் மருந்துகள் அளிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் சிகிச்சை தொடர்ந்தது. கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தப்பட்ட யானை குட்டி யானையை தன்னிடம் சேர்த்துக் கொண்டு தாய்ப்பால் கொடுத்ததாக கூறிய மருத்துவர்கள் இளநீர், தர்பூசணி, லாக்டோஜன் உள்ளிட்டவை யானைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த யானைக்கு கல்லீரல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இதுகுறித்து யானைக்கு சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர் சுகுமார் கூறுகையில், இரத்த பரிசோதனை முடிவில் அதுக்கு லிவர் பாதிப்பு உள்ளதாக அது வந்திருக்கிறது. லிவர் பாதிப்பு அனிமல் வீக்காக இருக்கிறதுனால தான் படுத்துருக்கு, எந்திக்க முடியல. அதுக்கான சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். 30 பாட்டில் திரவ மருந்து மற்றும் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கிறோம். சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே. உடல் பலவீனமாக இருந்ததால் நகர முடியாமல் இருந்த யானை சிகிச்சைக்கு பிறகு தானாக வனப்பகுதிக்குள் நடந்து சென்று இருப்பதாகவும் எனினும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல். தொடர்ந்து அந்த யானை வனத்துறை கட்டுப்பாட்டிலும் அதேபோல மருத்துவரின் கண்காணிப்பிலும் இருந்து வருகிறது. இன்னும் சில தினங்களுக்குள் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மீண்டும் காட்டுக்குள் குட்டியுடன் சேர்த்து விடப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கல்பனா. நன்றி ஹரிதாஸ். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் முறையாக தூய்மை பணி மேற்கொள்ளாதது குறித்து புகார் கூறிய இளைஞரை கவுன்சிலரின் கணவர் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்தியாளர்கள் கார்த்திக், சண்முகம் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் 23வது வார்டில் முறையாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாததால் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதியில் வசித்து வரும் கௌதம் என்ற இளைஞர் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அந்த வார்டு கவுன்சிலர் கவிதா, அவரது கணவர் ஆகியோர் கௌதமுடன் பேச சென்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. அப்போது குப்பைகளை முறையாக அகற்றுங்கள், இல்லையென்றால் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள் என கௌதம் கூற, அவ்வளவு அக்கறை இருந்தால் நீ சுத்தம் செய் என கவுன்சிலர் கூற வாக்குவாதம் முற்றியுள்ளது. உன்னால முடிஞ்ச நீ கிளியர் பண்ணு. நீ அவ்வளவு பெரிய அக்கறை. தொடர்ந்து நீ எனக்கு ஓட்டு போட்டாயா என கேட்டு தகாத வார்த்தைகளால் கவுன்சிலரும் அவரது கணவரும் இளைஞரை திட்டினர்.
ஒரு கட்டத்தில் திடீரென கவுன்சிலரின் கணவர் தாக்கியதில் கௌதம் நிலைகுலைந்து கீழே விழுந்து காயமடைந்தார். இதில் கௌதமுக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த ரகுமான் சையது கூறுகையில், ஒவ்வொரு இடங்களையும் குப்பையை டிச்சிலிருந்து வெளியே எடுத்து போட்டா அந்த குப்பை காஞ்சுதான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட வாரக்கணக்கு ஆகி போயிடுது. அந்த குப்பையை எடுக்கிறது இல்லை. குப்பை அன்னன்னைக்கு எடுக்கிறது இல்லைங்க. அதை அவங்க டைம் ஆனால் தான் எடுக்கிறாங்க. அது ரொம்ப நாள், ஒரு வாரம் 10 நாளெல்லாம் குப்பை எடுக்கிறதுக்கு வர்றதில்லை. அது ஒரு இது பண்ணி ட்ரைனேஜ் எடுக்கிறதே இல்லை. எல்லா ட்ரைனேஜும் மண் அப்படியே அடைச்சி தான் நிற்குது. இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கவுன்சிலர் கவிதா மற்றும் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். செய்தியாளர் கார்த்தி வழங்கும் கூடுதல் தகவல். தூய்மை பணி முறையாக மேற்கொள்ளாததாக புகார் எழுந்ததில் கவுன்சிலர் வாலிபரை தாக்கிய விவகாரத்தில் இருதரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 வழக்குகளை மேட்டுப்பாளையம் போலீசார் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. கல்பனா. நன்றி கார்த்திக். சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்ட மருந்தகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை இன்று அதிரடியாக சீல் வைத்தது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சசிதரன் மற்றும் வெங்கடேஷ். பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் அமுதமாக கருதப்படுகிறது. தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களின் பிள்ளைகளுக்கும் காப்பகங்களில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களிடம் இருந்து பால் தானமாக பெறப்பட்டு அரசின் தாய்ப்பால் வங்கிகளின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப ஆண்டுகளாக நன்கொடையாளர்களிடம் தாய்ப்பாலை சேகரித்து அதனை லாப நோக்கில் ஆன்லைனில் விற்பனை செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது. இதையடுத்து தாய்ப்பால் விற்பனை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் அண்மையில் அதிரடியாக தடை விதித்தது. ஆனால் இந்த தடையை மீறி சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்ட மருந்து கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனை நடத்தினர். ஒரு வாரமா நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம். நீ காஃப் சிரப் தான் சொல்லிருக்கேன். இப்ப நிறைய மதரோட பேர் வச்சிருக்கேன். இந்த அட்ரஸ் வேணும்பா எனக்கு. ஐ வாண்ட் தி அட்ரஸ். இதில் 200 மில்லி லிட்டர் தாய்ப்பால் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்கு வைத்திருந்த 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்களை பறிமுதல் செய்து மருந்து கடைக்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அருளானந்தம், ஜெகதீஷ் சந்திரபோஸ் கூறுகையில், அவங்க இனிஷியலாக புரோட்டீன் பவுடர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அவங்க தாய்ப்பால் பாட்டில் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. மோரோவர் அதுக்கு லேபிள் பண்ணி லைசன்ஸ் பண்ணியும் விற்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி FSSAI ரெகுலேஷன் படி பார்த்திங்கன்னா அதுக்கு இதுவே கிடையாது, அந்த அப்ரூவலே கிடையாது. அந்த பேசிஸில் அவங்க மேலே இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதல் தடவையாக தாய்ப்பால் விற்பனை அறிஞ்சு இந்த பாட்டிலை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் புரோட்டீன் பவுடர்ன்றதுக்காக உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தில் உரிமமும் பெற்றிருக்காரு. அதை தவறாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதற்கும் அவர் மேலே நாங்கள் குற்ற வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பால் கிண்டியில் உள்ள ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். சோதனையின் முடிவில் வரப்படும் அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்பனா. நன்றி சசிதரன். பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரஜ்வல் ரேவண்ணா 34 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். ஜெர்மனியில் இருந்து பெங்களூரு வந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த பெண் போலீசார் CID அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் பிரஜ்வல் மீது மேலும் 2 வழக்குகளை பதிவு செய்தனர். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் அவர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பின் அவருக்கு 6 நாள் போலீஸ் காவல் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பிரஜ்வல் தாயார் பவானியின் முன்ஜாமீன் மனுவையும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழக காவல்துறையின் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என அழைக்கப்படும் ADSP வெள்ளத்துறை பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பரபரப்பை ஏற்படுத்திய சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய வெள்ளத்துறை அந்த பணி மீது ஈடுபாடு இல்லாததால்
கடந்த 1997ஆம் ஆண்டு காவல்துறையில் இணைந்தார். பணியில் சேர்ந்த அடுத்த ஆண்டே திருச்சியில் பிரபல ரவுடி கோசி ஜானை சுட்டுக் கொன்றது வெள்ளத்துறையின் முதல் என்கவுண்டர். 2003இல் சென்னையை ஆட்டி படைத்த முக்கிய ரவுடி அயோத்திக்குப்பம் வீரமணியை அயோத்திக்குப்பம் கடற்கரையில் வைத்தே என்கவுண்டர் செய்ததன் மூலம் கவனம் பெற்றார். 2004இல் சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டுக் கொன்ற அதிரடி படையில் மிகச் சவாலான பணியை ஏற்றுக்கொண்ட வெள்ளத்துறை அதை திறம்பட செய்து காட்டினார். இதற்காக அவருக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இரட்டை பதவி உயர்வை வழங்கி கௌரவித்தார். இதுவரை கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய 12 ரவுடிகளை என்கவுண்டர் செய்து தமிழக காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வலம் வந்தார் வெள்ளத்துறை. கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை புறநகர் பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசத்தை கட்டுப்படுத்த வெள்ளத்துறை தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஒன்றை காவல்துறை அமைத்தது. காவல்துறையில் 27 ஆண்டுகள் பணியாற்றி ஏடிஎஸ்பியாக உயர்ந்த வெள்ளத்துறை இன்று பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2013இல் மானாமதுரை சரக டிஐஜியாக பணியாற்றிய போது கொக்கிக்குமார் என்ற விசாரணை கைதி போலீஸ் கஸ்டடியில் மரணமடைந்த வழக்கில் வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அமுதா IAS பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். கடந்த 2013ஆம் ஆண்டு கஸ்டடி மரணம் தொடர்பாக வெள்ளத்துறை மீது உள்ள CBCID வழக்கு நிலுவையின் காரணமாக அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு இதிலிருந்து வெளிவர தயாராக இருப்பதாகவும் அவர் சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கல்பனா. பாலியல் உறவை மறைக்க ஆபாச நடிகைக்கு தேர்தல் பிரச்சார நிதியிலிருந்து பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் குற்றவாளி என நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு தேர்தல் பிரச்சார நிதியிலிருந்து $1,30,000 அமெரிக்க டாலர்களை ட்ரம்ப் வழங்கியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 34 போலி ஆவணங்கள் மூலம் ஆபாச நடிகைக்கு பணம் வழங்கியது நிரூபணமானதால் ட்ரம்ப் குற்றவாளி என 12 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஜூலை 11இல் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் தான் ஒரு அப்பாவி எனவும் தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விசாரணை நடந்துள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.